ஹலோ விவர், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நல்ல மழை எங்கள் ஊரில் பேஞ்சிக்கிட்டு இருக்கு. மழையோடு தான் நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம். பார்த்துட்டு செடி வளர்க்குறதுக்கு நம்மளே க்ரோ பேக் ரெடி பண்ணலாம். அதை எப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாருங்கள் விவர்ஸ், மழை பெஞ்சு செடியில் நல்லா செழிப்பாக இருக்குது. இந்த பூக்கள்லாம் அப்படியே சாஞ்சிக்கிட்டே வர்றாங்க. அதையும் எடுத்து கட்டணும். 2-3 வெண்டைக்காய் இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணணும். இந்த பாருங்கள் இதை பீக்கங்காவை எவ்வளோ இறங்கிட்டு வந்துருச்சுன்னு பாருங்கள். அதையும் எடுக்கணும். இன்னும் 2 நாள் ஆகட்டும்னு பார்க்கேன். கொஞ்சம் பெருசானால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கீரை எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். மழையோட கொடையை பிடிச்சிக்கிட்டு தான் நான் வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த புடலங்காவே இன்னும் 2 நாளில் எடுக்கணும். பாருங்கள், அதுவும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு பாருங்கள். எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணி தேங்கி இருக்குல்ல, மழை நேரத்தில் அப்படி நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், தொட்டிகளில் இருக்க தண்ணி இந்த பாருங்கள் தேங்கி இருக்கு பாருங்கள். இதை வந்து என்ன செய்யுங்க, சாய்ச்சி விட்ருங்க. அப்போ தான் செடியில் வந்து வேரழுகள் வராது. ஏன்னா எப்படினாலும் சரி தண்ணி மெதுவாக ஸ்ப்ளெட் ஆகும், வெளியேறும். அதுக்கு வந்து நம்ம இப்படி என்ன செஞ்சிடணும், சாய்ச்சி விட்டுட்டு அப்புறமா தூக்கி வச்சிடணும். மெதுவாக இறங்குறதுக்கு நம்மளே தள்ளி சாய்ச்சி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மழையில் நல்லா செழிப்பாக இருக்காது. இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் நமக்கு பாவக்காய் செடி தான். எல்லா இடங்களையும் பாவக்காய் தான். இதில் வந்து நான் விதை போட்டு விட்டுருந்தேன், சிறுகீரை விதை. அதையெல்லாம் தடுத்துக்கிட்டு இப்படி வர்றாங்க வேகமாகவும். எல்லா செடியும் எவ்வளோ செழிப்பாக இருக்கும் பாருங்கள். மிளகாய் பாருங்கள், எத்தனை மிளகாய் கிடக்கும் பாருங்கள். பூவெல்லாம் அப்படியே சாஞ்சிக்கிட்டு போகிறாங்க. வாங்க க்ரோ பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இது வந்து பலசரக்கு வந்த பை. இந்த பையை என்ன செஞ்சுருக்கேன், 2ஆக கட் பண்ணிட்டேன். இந்த ஒன்று கட் பண்ணியிருக்கேன்னா, கட் பண்ணிட்டு அடியில் என்ன செய்யுங்க, சின்னதாக என்ன செஞ்சுங்க, மடித்து தச்சுக்கோங்க. நம்ம சாதாரண முக்கு ஊசி வச்சு ஊசி நூல் வச்சு தச்சிடலாம். இந்த அரிசி பையில் வர நூல் இருக்குது பாருங்கள், அந்த நூல் ஸ்ட்ராங்காக இருக்கும். தச்சுட்டு இப்படி சின்னதாக அந்த முக்கில் மட்டும் சின்னதாக அப்படி மடித்து தச்சிடணும். தச்சிட்டோம்னா சரி, இது ஒரு க்ரோ பேக் ஆயிரும் நமக்கு. இதில் நம்ம கீரை ஏதாவது போட்டு வச்சுக்கிடலாம். சிறுகீரை, அரைக்கீரை, இல்லை வெந்தயக்கீரை, அது போகிறதுக்கு ஒரு சின்ன நாங்கள் பாருங்கள் உயரம் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ உயரமும் இது தான் இருக்குது. இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை நம்ம வச்சு ஒரு க்ரோ பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த இன்னொரு க்ரோ பேக் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இதில் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம காய்கறி கழிவுகளை இதில் வந்து போட்டு வச்சுக்கிடலாம். போட்டு வச்சோம்னா சரி, போட்டு மண்ணை போட்டு வச்சிட்டோம்னா இது ஒரு அப்படியே காய்கறி கழிவு உரமும் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஒரு செடியை எடுத்து என்ன செஞ்சு விட்டலாம், அப்படியே நட்டு விட்டுடலாம். ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விவர்ஸ். மழையில் எவ்வளோ செடியெலாம் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி விவர்ஸ், ஜெர்சி மாறன்னு சொல்லி இன்னொரு சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பாருங்கள், இவங்கள வச்சு தான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் ஜெர்சி மாறன் வேர்ல்டுங்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.